பெரும் மதிப்பிற்குரிய நூல்காஞ்சி அன்பர்கள் அனைவருக்கும் கோவை திருக்குறள் சிந்தனையாளர் எஸ் பொன்னுசாமியின் பணிவான வணக்கம். இன்று உங்களுடன் ஒரு நிகழ்வினை குறித்தும் அது தொடர்பான திருக்குறளை சொல்லியும் நிகழ்வை பகிர்ந்து கொள்ள விளைகிறேன். ஒரு பெரிய நகரம் இருக்கிறது. அந்த நகரத்தில் பல வணிகர்கள் இருக்கிறார்கள். அந்த ஒரு வணிக குடும்பத்தில் 2 ஆண் குழந்தைகள் இருக்கிறார்கள். மூத்தவன் மிகவும் நல்ல நிலையில் அமைதியான ஒரு சுபாவம் உடையவன். அடுத்த குழந்தை சுறுசுறுப்பு, துடிப்பு, பிடிவாதம் போன்ற குழந்தை. தகப்பனும் மூத்த குழந்தையும் சிறிய குழந்தையின் வால் அவ்வளவாக நேசமில்லை. ஆனால் தாய் எல்லா குழந்தையும் நேசிப்பாள். ஒரு நாள் அவர் வாணிகத்திற்காக வெளியூர் செல்ல கிளம்புகிறார். சிறிய குழந்தை நானும் வருகிறேன் என்று அடம் பிடிக்கிறான். தாயார் இவனையும் அழைத்து செல்லுங்கள் என்று சொன்னவுடன் அழைத்து செல்கிறார். ஒரு தீவிலே கப்பல் நிற்கிறது. தீவை சுற்றி பார்க்க வேண்டும் என்று அவன் அடம் பிடிக்கிறான். உடனே குழந்தை தீவிலே இருவரும் சென்று பார்க்கிறார்கள். ஓர் இடத்திலே கரடி துரத்துகிறது. இருவருமாக ஓடி வந்து ஒரு துறவியினுடைய ஆசிரமத்துக்குள் நுழைகிறார்கள். அங்கே ஏராளமான மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே இவனை விட்டு நீயும் கல்வி கற்றுக்கொள் என்று சொல்லிவிட்டு சென்று விடுகிறார். மறுபடி வருகின்ற வியாபாரத்தை முடித்துக் கொண்டு வருகின்ற பொழுது அது மறந்து தன்னுடைய வீட்டிற்கு வந்து விடுகிறார். மனைவியிடம் உள்ளதை சொன்னால் கடிந்து கொள்வாள் என்று சொல்லி குழந்தை இறந்து விட்டதாக கரடி அடித்து கொண்டு விட்டதாக குறிப்பிடுகிறார். தாயாருக்கு மிகவும் வருத்தம். பல ஆண்டுகள் கழித்து மீண்டும் வியாபாரத்திற்கு செல்கிறார். அந்த தீவுக்கு செல்கிறார். அந்த தீவிலே அந்த குழந்தை நல்ல முறையில் பெரிய பையனாகி பல திறமைகளை வளர்த்து கொண்டான். முனிவர் சொன்னார், இப்பொழுது உங்கள் மகன் பறவைகளோடு பேசக்கூடிய அந்த நுட்பத்தை கற்றுக்கொண்டு விட்டான், நீங்கள் அழைத்து கொண்டு செல்லலாம் என்று சொன்னார். உடனே இவனை அழைத்து கொண்டு கப்பலிலே வீடு நோக்கி வருகிறார். வருகின்ற பொழுது பறவைகள் கத்துகிறது. உடனே தன்னுடைய மகனிடத்தில் இந்த பறவைகள் என்ன சொல்லுகிறது என்று கேட்கிறார். அவன் பேசாமல் இருக்கிறான். மீண்டும் வலியுறுத்தி சொல்லவே அவன் சொல்லுகிறான், அப்பா, சில நாட்கள் கழித்தவுடன் வியாபாரத்தில் நான் மேல்நிலைக்கு சென்று விடுவேன். உங்களுடைய வியாபாரம் இவ்வளவாக சிறப்பாக நடைபெறாது என்று குறிப்பிட்டான். தந்தைக்கு ஒரே கோபம். அன்று இரவு அவனை ஒரு பெட்டியில் வைத்து கடலிலே தள்ளிவிட்டார். அந்த படகு, அந்த பெட்டி கரையோரமாக சென்று ஒரு மீனவன் கைவசம் சிக்குகிறது. மீனவன் அதை திறந்து பார்த்தால் மயக்கத்தில் இருந்த பையனை தெளிவுபடுத்தி வைத்திருக்கிறார். உடனே அந்த நாட்டிலே ஒரு மன்னர் ஒரு செய்தி சொல்லுகிறார், இவனை கொண்டு அதாவது என்னுடைய அரண்மனையில் ஏராளமான பறவைகள் கத்திக்கொண்டே இருக்கிறது. நான் அதனை விரட்ட முயல்கிறேன், முடியவில்லை. யார் வந்து இந்த பறவையை விரட்டுகிறார்களோ அவர்களுக்கு பாதி ராஜ்யத்தை கொடுப்பதாக குறிப்பிடுகிறார். உடனே இந்த மீனவன் தன்னுடைய இடத்திலே வந்த மகனை அழைத்து கொண்டு சென்று மன்னர் இடத்திலே சொல்கிறார். மன்னனும் கேட்கிறார். உடனே இவன் பறவைகளோடு பேசி அந்த பறவையை வெளியே அனுப்பி விடுகிறான். ராஜா உடனே தன் கருத்திலே மாற்றம் செய்து 1000 பொற்காசுகளை பெற்றுக்கொள் என்று சொல்கிறான். உடனே இந்த பையன் கேட்கிறான், ஐயா, நீங்கள் பாதி ராஜ்யத்தை கொடுப்பதாக சொன்னீர்கள், இப்பொழுது இப்படி சொல்வது முறையல்ல என்று கேட்கிறார். நீ சிறிய செயல்தான் செய்தாய், அதற்கு எதற்கு என்று கேட்கிறான். அப்படியா, இதோ வருகிறேன் என்று வெளியே வந்து ஒரு விதமான ஓசையை எழுப்புகிறான். அனைத்து பறவைகளும் வந்து அரண்மனையை சூழ்ந்து கொண்டது. மன்னருக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. உடனே அவன் அந்த பையனை அழைத்து, பாதி ராஜ்யமும் தருகிறேன், எனக்கு மகன் இல்லை, உன்னை மகனாகவும் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டார். அவனுக்கென்று ஒரு அரண்மனை கட்டிக்கொள்ள விரும்பினான். அந்த அரண்மனையிலே ஏராளமானவர் பணி செய்தார்கள். அதில் ஒரு வயோதிய ஒருவரும் ஒரு பெண்ணும் பணி செய்தார்கள். இந்த மகன் அவர்களை பார்த்து, ஏன் நீங்கள் இப்படி துன்பம் உறுகிறீர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது கடந்த விடயங்களை எல்லாம் அந்த அம்மா சொல்லவும், உங்கள் மகனை அடையாளம் கண்டுபிடிக்க ஏதாவது வழி இருக்கிறதா என்று கேட்க,
அவனுடைய முதுகில் ஒரு மச்சம் இருக்கும், பெரிய மச்சம் என்று தாயார் சொல்ல, உடனே தான் திரும்பி முதுகை காமிக்க தன்னுடைய சின்ன மகன்தான் என்று தாயார் கண்ணீர் விட்டு அந்த மகனை கட்டி தழுவுகிறார். உடனே மகன் தான் இப்பொழுது அரச பதவியில் இருப்பதால் அப்பாவையும் மன்னித்து மூத்த சகோதரனையும், இதற்கிடையில் மூத்த சகோதரன் எல்லா சொத்துக்களையும் பறித்து கொண்டான், அவனையும் அழைத்து கண்டித்து நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுக்கிறார் இந்த சின்ன மகன். வள்ளுவர் இதனை மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொல்லெனும் சொல் என்று மக்கட்பேறு அதிகாரத்தில் 10வது குறளில் சொல்கிறார். ஒரு மகன் முதியோர்களுக்கு செய்ய வேண்டிய, பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய நல்ல உதவி அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்கிறார். நான் இந்த நிகழ்வை இன்று எடுத்துக்கொள்வதற்கு காரணம், இன்று நம்முடைய சமுதாயத்தில் பல்வேறு துறைகளில் நாம் முன்னேறி சென்றாலும் முதியோர்களை சரியாக பராமரிக்காமல் இறுதி காலங்களிலே முதியோர் இல்லத்தில் விட்டு விடுகிறோம். அதனை தவிர்த்து குழந்தைகள் அவர்களுக்கு நல்ல வழிவகைகளை செய்ய வேண்டும் என்கின்ற மன கருத்து விருப்பத்தின் அடிப்படையில் இதனை தெரிவிக்கிறேன். பெற்றோர்களும் தன்னை மகன்தான் காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்காமல், மகனாக இருந்தாலும் மகளாக இருந்தாலும் இருவருமே நம்முடைய குழந்தைகள் தான். அதனால் யார் நம்மேல் அன்பு செய்கிறார்களோ அவர்களிடத்திலே சென்று அமைந்து வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். விவேகானந்தர் சொன்னார், ஒருவன் ஒரு வாழ்க்கையை அந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு அமைத்துக் கொள்வதுதான் சிறப்பு என்று சொன்னார். அந்த அடிப்படையில் இந்த கதையின் மூலம் மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொல்லெனும் சொல் என்று வள்ளுவர் சொன்ன குறளோடு நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் நூல் காஞ்சியை பதிவு செய்வதோடு மக்களுக்கும் ஷேர் செய்யுமாறு அன்புடன் வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.